செல்லம் அடிப்பா அசஞ்சா தேராட்டம் அழகா நடப்பா உனக்கும் எனக்கும் மகந்தா போறப்பா சிங்கம் போராட்டம் பெறப்பா இருப்பா அடியே கிட்ட பரவா காத்து போல தொடவா கேட்டு தரவா நீவா சரி அம்மா வணக்கம் அம்மா. உங்களோட பேர் என்னது? பேரை தெரிஞ்சு கொள்ளலாமா? கொஞ்சம் சத்தமா வேஜாதான். ராகினியா? சரி உங்களுக்கு என்னது எத்தனாவது பர்த்டே? 56. ஓகே, உங்களோட பர்த்டேக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் திங்ஸ்கள் வந்திருக்கு. சரி, அதுக்கு முதல்ல நாங்கள் ஜேடிஎஸ் சர்ப்ரைஸ் திருவள்ளியிலிருந்து வரோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ் வருமானம் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியாதா? கொஞ்சம் கூட தெரியாதா? சரி, யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் பண்ணியிருப்பாங்க? தெரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல நெருங்கின உறவு தான். ரெண்டு இடத்துல இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து செஞ்சிருக்கு. தம்பியோட பேர் என்னது? ஜெயக்குமார், அசோகுமார், வசந்தா. அவங்க இங்க இங்க இருக்கிறவங்களா இல்ல வழியிலையா? 3 பேரும் வழியில நிற்கிறாங்க. 3 பேரும் வழியிலையா? ஆனா எங்களுக்கு இங்க இருக்கிறவங்க தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. குமார், விஜயகுமாரா? அப்படியே பேர்ல எங்களுக்கு வரையில. சரி, நாங்கள் பார்ப்போம் மேட்ச் செஞ்சதுண்டு. ஆனா நீங்கள் செஞ்சாக்களை சொல்லாட்டி உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குமா? மிக்கியோட டான்ஸ் ஆடும். கட்டாயம் ஆடியா ஆகும். அங்க மிக்கி புழுகத்துல நிக்கிற டான்ஸ் ஆடுறது. இவ்வளவு நேரம் ஆடி நேரம் அப்படி இருந்து ஆடுவோம். சரி, கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, பார்ப்போமே என்னென்ன கிஃப்ட் உண்டு. சரியாம்மா, இது என்னவா இருக்குமான்ட்டு உடைக்காம பாருங்க சொல்லணுமே. அப்படியே பிடிச்சி பார்த்தே சொல்லுங்க, உடைக்க கூடாது. உடைக்காம சொல்லணும். என்னது? உடுப்பா? எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கு பெக் பண்ணி தான் தந்தாங்க. அப்படி உடுப்பா இல்லாட்டி என்ன செய்வோம்? ஒரு பாட்டு ஒன்று படிப்போமா? சும்மா நோமலா வேத பாட்டுனாலும் பரவாயில்லை. நீங்க வேதம் தானே என்ன? சரி, ஓகே. அப்ப என்ன உடுப்பா இல்லாட்டி வேத பாட்டு ஒன்று படிப்போம். சரி, ஓப்பன் பண்ணுங்களேன் பாப்போம். இன்னைக்கு என்ன பாட்டு படிக்க சொல்லுவோமா? ஓகேவா, பாப்போம். பேக் என்ன அவனோட உப்பு இல்லை. அப்ப என்ன பாட்டு படிச்சே ஆகணும் கட்டாயம். ஒரு பாட்டு ஒன்று படிப்போமா? சரி, ஒரு வேத பாட்டு ஒன்று படிங்களேன் பாப்போம். படிக்கணும், இல்லாட்டியும் இப்ப மிச்ச கிஃப்ட் ஒன்றும் தர மாட்டோம், கொண்டு போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கு நிறைய வந்திருக்குது. படிக்காட்டி நானே கொண்டு போயிடுவோம். மிக்க கிஃப்ட் எனக்கு நானும் பிரிச்சு எடுத்துருவோம் பாதி பாதியா.
இல்ல படிங்களே, ஒரு கொஞ்சம் ஒரு 2 வரி பாட்டு படிங்க. எனக்கா படிக்கிறது கொஞ்சம் சவுண்டா படிச்சீங்கன்னா சரி. ஒரு 2 வரி பாட்டு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சரி, ஓகே. கேட்டதுக்காண்டி படிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ படிச்சதுக்கு. சரி, அடுத்த கிஃப்ட்ல பார்ப்போமா? இந்த கேம்பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்ச கலரா? உங்களுக்கு பிடிச்ச கலரா? யாரா இருக்கும் தந்திருப்பாங்க? உங்களுக்கு பிடிச்ச கலர்ன்றீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களா தான் செஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா தான் செஞ்சிருப்பாங்க. எங்கேயே வெளிநாடம் சொல்லுங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா 2 இடத்துல இருந்து தான் செஞ்சிருக்காங்க. அடுத்த சரி அருந்தா. சரி, அருந்தா சத்தமாக இருக்குங்க. விளங்குதுங்க. அருந்தா அரவிந்தா? அருந்தா அருந்தா எனக்கா மச்சா கல்யாணம். இல்லையே. உங்களுக்கு ஒரு 3 போய் தான் செஞ்சிருக்கிறாங்க. சரி, பார்ப்போம். அது கடைசியா பார்ப்போம். அது செஞ்சதுண்டு அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போங்க. கையில இருந்து வாங்க முதல் சொல்லணும் என்னதா இருக்கும். இன்னைக்கு இந்த கையில இருந்து வாங்க முதல் சொல்லணும். என்னடா நீங்க கையில வந்தீங்கன்னா சொல்லி போடுவீங்க. உடுப்பா? உண்மையாவா? என்னதா இருக்கும் உடுப்பு அது? கவுன் எல்லாம் பஞ்சாபி. இல்லைங்க, கவுன் எல்லாம் அடிப்பேன் சாரி. கவுன் இல்லாட்டி பஞ்சாபியா? அப்படி இல்லாட்டி டான்ஸ் ஆடுவோம் இந்த மாதிரி. ஓகே, மிக்கி கூட பார்ப்போம். கவுன் இல்லா பஞ்சாபியாம இல்லாட்டி டான்ஸ் ஆடுவோம். மிக்கி கொஞ்சம் குறும்புக்கார தெருவேன் கார கூட எடுப்பேன். அவன் தான் கொண்டு போறவள. சரி, எடுத்து பேருங்க வழியாட பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். சாரி சாரி என்ன? அதுக்கு டான்ஸ் ஆடுவோமா? சார் சொன்ன பஞ்சாபி கவுன் நீங்க சாரி சாரி எதுவும் எங்களுக்கு கடைசியில டான்ஸ் ஆடுவோமா? என்ன பண்ணி இருக்கா அதையும் பார்ப்போமா? அதாவது தந்திருப்பாங்க, அதாவது செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. சம்டைம் அதுல போட்டோ இருக்கலாம் செஞ்சவங்கண்ட. அங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா சொல்லிடுங்க. அதுக்கு முதல்ல சொல்லணும் அதான் செஞ்சிருப்பாங்க. மிக்கி கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. பாபா பிரான்ஸ்ல இருக்குங்க. எங்களுக்கும் தெரியல. ஆனா இங்க இருக்கிறவங்க தான் எங்களோட கோல் வதைச்சவங்க. 2 இடத்துல இருந்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த மட்டும் தெரியும். இங்க இருக்கிறவங்க தான் சாதிச்சிருக்காங்க. அது சரி, மிக்க அதை குடும்ப பார்ப்போமே. அதுல இருக்குதாண்டு பார்ப்போமே. போட்டு உங்களுக்கும் தெரியாது செஞ்சது. சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். மிக்க அதை பேக்க வழியால எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். போட்டோ எடுங்க. ஃபுல்லாக எடுங்க. இந்த படமா இருக்கு. அழகான புறம் என்ன? யார் செஞ்சிருப்பாங்க இது? ஜாலியா திருப்பி காட்டினீங்கடா. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த பிரேம்? யார் செஞ்சிருப்பாங்க? தங்கச்சி தான் இந்த படம் தான் இருக்கு. தங்கச்சிக்கா? அவங்களோட பேர் என்னது? வசந்தா. இல்லையே. சிப்பி. நீ சொல்ற பேர்ல மாமா இருக்கா? சிப்பி மாட்டு படம் இல்ல. இந்த படம் ஆக்ட் வந்து. சரியா, நாங்கள் கடைசியில சொல்றோம் அதை செஞ்சதுண்டு. இந்த போட இல்லையா? அதை நான் கடைசியில சொல்றேன். நீங்க இப்ப ஒண்ணுக்குமே பதில் சொல்லல. சரியா, அதுக்கு அனுமிக்கு டான்ஸ் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு தான் சொல்லுவேன். இல்லாட்டி யார் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே போயிருக்கோம். மிக்க ஒரு டான்ஸ் ஒன்று போடுவோம். அதுக்கு பிறகு சொல்றேன். சரியா, யார் செஞ்சதுண்டு.
అమ్మే పట్టి కళ్ళలో నా టార్చ్ పెట్టి లిప్పుల్లో నా స్కాచ్ పెట్టి వచ్చింది రో క్యూటీ బ్యూటీ சரி, இந்த பிரேம பார்த்தனா உங்களுக்கு தோணல யார் செஞ்சிருப்பாங்களேன்னு தெரியலையா? தெரியலையா? தங்கச்சி தான் இந்த படம் இருக்கு. ஆஹா, அவங்க செய்யல. நான் சொன்னா செஞ்சாலும் சொல்றேன் சரியா? உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி உங்களோட மகன், அதாவது உங்களோட மூத்த மகன் அவர் தான் சொல்லி செஞ்சிருக்கிறாரு. யாரையும் கூப்பிடுவோமா? நினைக்கிறேன் இவர் தான். தம்பிமா தம்பி உங்களோட 2 மகன் தான் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட பிறந்த நாள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எதிர்பார்க்கவும் இல்லை அப்படி செய்வாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? என்ன சிம்பிளா தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களே. நான் நிஜமா கட்டி பிடிச்சி அழுது இருப்பீங்களா? சிம்பிளா தேங்க்ஸ். அழுகிற போல இருக்குது. சரி, பிறந்த நாள் தள்ளக்கூடாது. அதனாலதான் மிக்கிய கூட்டி இருந்தாங்க. நீங்கள் அழக்கூடாதுன்றதால மிக்கி என்ன அழுகிறாங்க? சரியா? நாங்களும் அடுத்த எங்களோட ஜேடிஎஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார் அவங்களுக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுறோம். ஓகே மிக்கி, கை விடுங்களேன். சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே பாய் மிக்கி, எல்லாருக்கும் பாய் காட்டுங்க.